ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு அதை நம்ம பேஸ்ட் ஆக்கணும், வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லிக்கீரை. அதுக்கு பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி எடுத்துக்கணும். இப்போ 1/4 மூடி தேங்காயை திருவி எடுத்தாச்சு. அதில் ஒரு 3 பல் முந்திரி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம். இவ்வளோ நம்ம பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதுதான் நம்ம கிரேவிக்கான எரிப்பு தரக்கூடியது. இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இதோட அந்த எடுத்து வச்ச 3 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கு. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறதில்ல. அந்த 3 பச்சை மிளகா தான் இந்த குழம்புக்கான காரம். உங்களுக்கு எவ்வளவு எரிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது அந்த ஃப்ளேவருக்காக நம்ம அதில் சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கத அதில் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். வெஜிடபிள்ஸ் இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். வெஜிடபிள்ஸ் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம குருமாவுக்கு எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குருமா இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம இந்த அடுப்புலேருந்து இறக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு அதை கொதிக்க விடணும். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லிக்கீரையும் புதினாவும் போட்டு இறக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். குருமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.